வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபாக இந்த வீடியோ பார்க்கலாம். பிரபல நடிகை தமிழ்ச்செல்வி அவங்க சில வாரங்களுக்கு முன்னாடி மறைந்துட்டாங்க. இது பற்றின செய்திகள் எதுவுமே எந்த செய்தித்தாள்களையும் வெளியாகலை. ஆனால் இப்போ சமீபத்தில் அவங்களுக்காக நினைவஞ்சலி செலுத்தினப்போ தான் இவங்க மறைந்த செய்தியை வெளியே இருக்குது. தமிழ்ச்செல்வி அவங்க இதுக்கு முன்னாடியே பொற்காலம், வெற்றி கொடிகட்டு, காலம் மாறிப்போச்சு போன்ற திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ்ச்செல்வி அவங்களோட கணவரும் ஒரு நாடக கலைஞர் முன்னேற்ற தலைமைச் சங்க தலைவராக இருந்திருக்காரு. இதே போல் பிரபல நடிகரும் மறைந்திருக்காரு. 90s இவர் 7வது மனிதன், மண் வாசனை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படி பல திரைப்படங்களில் நடித்தவர் தான் நம்ம சத்யேந்திரா அவர்கள். இவர் முதல் படமாக 18 வயசுன்ற படம் மூலயமா வில்லனாக அறிமுகமானார். இதுக்கப்புறம் விமர்சனங்கள் மூலமா ரொம்பவும் பிரபலமானார். கடைசியாக கூட கருப்பு திரைப்படத்துக்குமே இவர் விமர்சனம் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் இவரும் இப்போது சமீபத்தில் மறைந்த செய்தி வெளியானுச்சு. இதே போல் வில்லம்பு திரைப்படம் மூலயமா இயக்குனராக அறிமுகமானவர் தான் ரமேஷ் சுப்பிரமணியம் அவர்கள். இவருமே ரொம்பவும் சிறந்த ஒரு இயக்குனராக வலம் வந்தவர். வில்லம்பு திரைப்படமும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரெடுப்பு எடுத்துக்கிச்சு. இதுக்கப்புறம் தி கில்லர் மேன்ற திரைப்படத்தையுமே இவர் இயக்கியிருந்தார். இந்த நிலையில் இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது. தமிழ் சார்பாக இவங்க மூவருக்குமே எங்களோட இறுதி அஞ்சலிகளை செலுத்திக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க.